ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, வியாபாரத்துக்கு வீட்டுக்கு ஃபஸ்ட் கிளாஸான தயிர் சாதம் பண்ணுறது எப்படி, ஒரு இவ்வளோ அரிசி போட்டால் எவ்வளோ தயிர் சாதம் கிடைக்கும், நம்ம அதை எத்தனை கிராமுக்கு சேல்ஸ் பண்ணணும், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். செகண்ட் லாக்டவுனில் நாங்கள் வந்து மளிகை கடை அனுப்பிச்சு ஹோட்டல் நடத்துனது. எங்கள் ஹோட்டலோட ரெசிபிஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம வெரைட்டி ரைஸ் நிறைய பார்த்துட்டோம். இட்லிக்கு மாவு இருக்குலேருந்து பிரியாணி புரோட்டா மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் பண்ணக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சு வெயிட் பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு லாஸ்ட்டில் எவ்வளோ தயிர் சாதம் கிடைக்கும், நம்ம அதை என்ன ரேட்டுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ அரிசியில் வந்து தயிர் சாதம் பண்ண போகிறேன். அதுக்கு தண்ணி வந்து 3 லிட்டர் எடுக்கிறேன். சரிங்களா, நான் எடுத்துருக்க கப்பு வந்து 1 லிட்டர் கப்பு. இதுக்கு வந்து 3 லிட்டர் எடுக்கேன். இந்த அரிசிக்கு 3 லிட்டர் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் அரிசி எப்படி அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம பாத்திரத்தை மூடி போட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி கொதிக்கிற கேப்பை நம்ம வந்து அரிசியை வந்து அளந்து எடுத்துடலாம். இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ தான் பண்ண போகிறேன். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா, பச்சரிசி கிடையாது. ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து பொங்கலுக்கும் சரி தயிர் சாதம் சரி பச்சரிசி தொடவே மாட்டோம். ஏன்னா பச்சரிசி வந்து கூலாக போயிடும், அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியை பண்ண முடியாது. நீங்கள் வீட்டுக்கு பண்ணுறதா இருந்தால் எப்படினாலும் பண்ணிக்காங்க. இது வந்து ஹாஃப் பாயில் அரிசி அப்படிம்பாங்க. இது நீங்கள் வந்து 1க்கு 3 4 தண்ணி வச்சாலே நல்லா அப்படியே குழஞ்சி போயிடும். சரிங்களா, அந்த மாதிரியான அரிசி. இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து சேர்க்க வேண்டியதான். 2 தண்ணியில் கழுவி 3ஆவது தண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசியை சேர்த்து அப்படியே நல்லா அப்படியே கிண்டி விட வேண்டியதான். இப்போ நம்ம அரிசி வந்து வெந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்லேயே வந்து தயிர் சாதம் தேவையான உப்பு போட்டுடலாம். சரிங்களா, உப்பு வந்து 1 கிலோ அரிசி வச்சு தயிர் சாதம் பண்ணுறப்போ 60 கிராம் வரை கல் உப்பு வந்து மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். பிராண்டு டு பிராண்டு கரிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்கள் 2 டைமாக கூட போடுங்க. பெரிய கைக்கு 1 கை போட்டால் 60 கிராம் வரும், மீடியமாக போட்டால் 40 கிராம் வரும். சரிங்களா, நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து 1 கிலோ தயிர் சாதத்துக்கு வந்து 60 கிராம் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்து நல்லா கொலையை தட்டியும் சூப்பராக வெயிட் பண்ணி இறக்கணும். அடியில் எதுவும் பிடிச்சிடக்கூடாது. சரிங்களா, நம்ம வந்து தண்ணி வடிக்காமல் அதிலேயே குழச்சி தான் தயிர் சாதம் பண்ணுறோம். இதுதான் ஹோட்டல் ஸ்டைலு, கல்யாண வீட்டு ஸ்டைலு. நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வடிக்காமல் பண்ணுறப்போ வந்து சில அரிசியோட அந்த தண்ணி வந்து ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி அரிசியை வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது, டோட்டலாக ஸ்பாயில் ஆயிடும். சரிங்களா, நம்ம வந்து அரிசி நல்லா மசிஞ்சிட்டு அப்படிங்கும்போது இறக்கி ஒரு 5 நிமிஷம் வச்ச உடனே நல்லா ஒன்றுக்கு ஒன்று தன் சூட்லேயே ஒட்டி நல்லா குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா, இதுதான் ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். நல்லா காய்ச்சி எடுத்த பால் வந்து ஒரு 300 ml சேர்க்குறேன். 1/2 லிட்டர் வரை சேர்க்கலாம். பால் சேர்க்கறனால சீக்கிரம் தயிர் சாதம் புளிச்சு போகாது. சரிங்களா, இப்போ நம்ம பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். 1 லிட்டரு நாட்டு மாட்டு தயிர் தான். சரிங்களா, வீட்டிலேயே பாலை வாங்கி காய்ச்சி உர ஊற்றி தயிராக மாற்றி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த தயிர் வந்து புளிக்கக்கூடாது. சரிங்களா, இந்த மாதிரி புளிக்காமல் தயிர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம மளிகை கடைக்கு 5 ரூபா மோர் பாக்கெட் போடுறப்போ அந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக தயிர் வந்து புளிக்கக்கூடாது. நீங்கள் பேக்கெட் தயிருக்கு போனால் உங்கள் காஸ்ட் வந்து ஒரு 30 ரூபா கூடிரும். சரிங்களா, நாட்டு மாட்டு பால் நீங்கள் வாங்கி தயிர் பண்ணால் உங்களுக்கு ஒரு 30 ரூபா காஸ்ட் குறையும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் சாதம் தேவையான தால்சம் போட போகிறோம். சட்டியை வந்து அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு 150 to 200 ml ஆயில் சேர்க்குறோம். ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கடுகு ஒரு 10 கிராம் கடுகு, அதே மாதிரி கடலைப்பருப்பு, அதே மாதிரி அதுவும் ஒரு 10 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 5 இனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி அப்படியே உள்ளே போட்டு நல்லா பொரிய விடுதும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே இஞ்சி, பச்சை மிளகா, வத்தல் இவ்வளோ வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 25 கிராம், வத்தல் வந்து ஒரு 2 வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் ஏற்றி இறக்கி சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்னஸ்க்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம தயிர் சாதத்து கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம தால்சத்தை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்படியே கிண்டி விடணும். ஈவனாக அந்த தால்சம் வந்து தயிர் சாதம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். அவ்வளோதான் தயிர் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் போகிற மாதிரி சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட் வந்து மல்லியில் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கோம். அதை வந்து அப்படியே தயிர் சாதத்துக்கு மேலே தூவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ லாஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் அரைச்ச காயம், அதனால் இந்த கலரில் இருக்குது. இது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டா நம்ம சூப்பரான ஹோட்டல் ஃபஸ்ட் கிளாஸான தயிர் சாதம் வந்து ரெடி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எதுவும் சேர்க்கனாலும் இந்த டைம் சேர்த்து தாராளமாக கிண்டி விட்டுக்கலாம். மாதுளம்பழம், கிரேப்ஸ்லாம் வச்சுருந்தா அந்த டைம் போட்டு கிண்டி விட்டுட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்டாப்பாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஓவராலாக வெயிட் வச்சு பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து 6800 வந்திருக்கு. பாத்திர எடை வந்து 700 கிராம். நமக்கு வந்து 6 கிலோ 100 கிராம் தயிர் சாதம் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் விற்கிற எல்லாருமே 500 கிராம் கண்டெய்னரில் தான் வெரைட்டி ரைஸ் விற்கிறாங்க. சரிங்களா, 60 ரூபா 70 ரூபா, சில இடத்துல தான் 50 ரூபா, மேக்ஸிமம் 80 100 130 வரை போயிட்டு 500 ml கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஒரு தயிர் சாதம் வச்சா அது வந்து 550 கிராம் வெயிட் வரும். சரிங்களா, நமக்கு வந்து
550 கிராம் தயிர் சாதமும் 15 கிராம் வந்து அந்த கண்டெய்னர் இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ஊறுகாய் கொடுக்க போகிறீங்களா, என்ன கொடுக்க போகிறீங்க, எந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை பார்த்துக்காங்க. ஊறுகாய் பண்ணுறது எப்படி, ஊறுகாய் மசாலா பண்ணுறது எப்படி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணால் அந்த ஊறுகாய் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். இதுக்கு நம்ம செலவுன்னு எடுத்துக்கிட்டால் அரிசி வந்து நான் 60 ரூபா அரிசி எடுத்திருக்கேன். நாட்டு மாட்டு பாலை தயிராக மாற்றுறதுக்கு ஒரு 55 ரூபா போட்டுக்கிடலாம். பிறகு அந்த ஆயில் தால் சத்துக்குள்ள சின்ன சின்ன பொருள்லாம் பார்த்தா ஃப்ரீ கால்குலேஷன் போட்டாலே ஒரு 150 ரூபா தான் போட்டிருக்கேன். சரிங்களா, ஸ்ட்ரிக்டாக பிடிச்சாலும் இதோட கம்மியாக வந்துடும். நான் விறகுல பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் 0 காஸ்ட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கேஸில் பண்ண போகிறீங்களா, எதில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து 60 ரூபா அரிசிக்கு தான் போகணும்னு முக்கியம் இல்லை. கம்மி அரிசியை ஸ்டடி பண்ணிவிட்டு அது ஓகே ஆனால் நீங்கள் அந்த அரிசி கூட பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் லெமன் சாதம், தக்காளி சாதம், கருவேப்பிலை சாதம், முருங்கையில சாதம், அப்புறம் வந்து பொங்கல், எங்கள் ஹோட்டலில் செஞ்ச எல்லா ரெசிபீஸும் கற்றுக் கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நீங்கள் எதுவும் ஹோட்டல் தள்ளுவண்டி கடை வைக்கனாலும் பிரோஜனமாக இருக்கும். அது மாதிரி யாரும் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் எங்கள் ரெசிபீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.